நாகை நகரத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள 25வது வார்டு செம்மாரக்கடை தெரு வடக்கு சந்து பகுதியைச் சேர்ந்த மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பட்டா வழங்காததை கண்டித்தும் முறையாக அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறியும் 25வது வார்டு செம்மாரக்கடை தெரு வடக்கு சந்து பகுதி மக்கள் காலி குடங்களுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. குமரி மாவட்டம் விளவங்கோடு வழியையலா கிராமத்தினர் அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்து ஊர் நடுவே கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேச்சுப்பாறை அணை அடிவாரத்தில் அமைந்துள்ள வலியையலா பகுதியில் வசித்து வரும் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மின்சாரம், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தராததை கண்டித்து தேர்தலை புறக்கணித்து கஞ்சி காய்ச்சி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் அருகே இருவர் மட்டுமே வாக்களித்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை அதிகாரிகள் சீல் வைத்து எடுத்துச் சென்றனர். பரவலூர் ஊராட்சியிலிருந்து கச்சி பெருமானத்தம் கிராமத்தை பிரித்து தனி ஊராட்சியாக அமைத்து தர வேண்டுமென வலியுறுத்தி கருப்பு கொடி கட்டி கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்தனர். இதற்கிடையே இருவர் மட்டுமே வாக்களித்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை தேர்தல் அதிகாரிகள் சீல் வைத்து எடுத்துச் சென்றனர். அதேபோன்று முதனை ஊராட்சியிலிருந்து விருத்தகிரி குப்பம் கிராமத்தை தனியாக பிரிக்க கோரி அப்பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த விலங்கனூர் கிராமத்தை சேர்ந்த மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்து வாக்களிக்காமல் வீட்டிலேயே தஞ்சமடைந்தனர். அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்ததால் வாக்குச்சாவடி மையம் வெறிச்சோடி காணப்பட்டது. தர்மபுரி ஜோதிகளி கிராமத்தில் ரயில்வே தரைப்பாலம் அமைக்காததால் கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்தனர். மாவட்ட துணை ஆட்சியர் சமரசம் செய்த நிலையில் மாலை 6 மணிக்கு மேல் வருபவர்களுக்கு டோக்கன் வழங்கி இரவு 10 மணி வரை வாக்களிக்க அனுமதி வழங்கப்படும் என தேர்தல் நடத்தும் அலுவலர் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே முன்னாள் ராணுவ வீரரை தாக்கி கொலை முயற்சியில் ஈடுபட்ட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரை கைது செய்யாததை கண்டித்து 2 கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சவேரியார் சமுத்திரம் கிராமத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாய் பதிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த முன்னாள் ராணுவ வீரர் குழந்தை என்பவரை 10க்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் சென்று முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகானந்தம் தாக்கியுள்ளார். இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யாததால் சவேரியார் பட்டினம் மற்றும் சவேரியார் சமுத்திரம் ஆகிய 2 கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீவலப்பேரி அருகே திருத்து கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என தேர்தலை புறக்கணித்துள்ளனர். குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர ஜனநாயக முறைப்படி அமைதியாக போராடிய நேரத்தில் அரசு அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளித்தும் காவலர்களை வைத்து விரட்டியும் அடித்ததால் தேர்தலை புறக்கணிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். எங்களை தண்ணிக்கு நாங்கள் எல்லாரும் இப்படி தோன்றதுக்காக பெண்கள் புறம் போராட போகையில் எங்களை போலீஸு, ஆம்பளை போலீஸு, பொம்பளை போலீஸு எல்லாருமா சேர்ந்து எங்களை அடித்து நாய்க பேய்கன்னு பேசி எங்களை வேனில் தள்ளி மாராப்பு சிலையும் நைட்டையும் பிடிச்சி இழுத்து எங்களை வேனுக்குள்ளே தள்ளினாங்க. அதை தட்டி கட்டாக்கி உங்களுக்கு என்ன இது இருக்குன்ட்டு எங்களை அடிப்படியில் நெருங்கி இது பண்ணாங்க. அவங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? விருதுநகர் அருகே 800க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமலிங்கபுரம் கிராமத்தில் 1016 வாக்குகள் உள்ள நிலையில் 206 வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாததால் அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்பட்டது. இதனால் 800க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் விடுபட்ட வாக்காளர்களுக்கு வாக்களிக்கும் வாய்ப்பை தந்தால்தான் தாங்களும் வாக்களிப்போம் என கூறி தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். சேலம் அருகே மலை கிராம மக்கள் விடியா அரசை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்தனர். ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செங்கழுத்துப்பாடி கிராம மக்கள் தங்கள் பகுதிக்கு சாலை மற்றும் மயானத்திற்கு இடம் கேட்டு விடியா அரசு அதிகாரிகளிடம் பலமுறை வலியுறுத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி வாக்களிக்க செல்லாமல் தேர்தலை புறக்கணித்தனர். இதனால் வாக்குச்சாவடிகள் வெறிச்சோடி காணப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூரணியில் தேர்தலை புறக்கணித்த கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தச் சென்ற விடிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கிராம மக்கள் விரட்டி அடித்தனர். பொட்டலூரணி கிராமத்தின் அருகே உள்ள மீன் கழிவு ஆலைகளை மூடக்கோரி அப்பகுதி மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தச் சென்ற அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை சுற்றி வளைத்த கிராம மக்கள் இவ்வளவு நாட்கள் எங்கே போயிருந்தீர்கள், இப்போது ஏன் வருகிறீர்கள் என கூறி விரட்டி அடித்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேயில் கிராமத்தில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரம் தொடர்பாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்தனர். இதனால் வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க வேங்கவேயில் மற்றும் இறையூர் மக்கள் ஒருவர் கூட வராததால் தேர்தல் அலுவலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் மக்கள் வாக்களிக்க வருவார்களா என ஏக்கத்துடன் தேர்தல் அலுவலர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த நிலை ஏற்பட்டது. நாமக்கல் அருகே சிப்காட் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி கிராம மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்தனர். வளையப்பட்டி, புதுப்பட்டி, அரூர் உள்ளிட்ட சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த கிராமங்களில் இருந்து சுமார் 700 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு தமிழக அரசு சார்பில் சிப்காட் திட்டம் அமைக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தை கைவிடக் கோரி அப்பகுதி கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பு பதாகைகளை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிப்காட் வேண்டாம் என்று இதுவரை 58 கட்ட போராட்டங்களை நடத்தியும் தமிழக அரசு இத்திட்டத்தை ரத்து செய்யவில்லை. ஆகவே எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கின்ற வகையில் இன்று அறவழியில் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணித்து எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகிறோம். மேலும் வருகின்ற நாட்களில் இத்திட்டத்தை இந்த போராட்டத்தின் வாயிலாக ரத்து செய்யப்படவில்லை என்றால் எங்களுடைய வருங்கால போராட்டம் இன்னும் கடுமையாக இருக்கும். ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே தனி பஞ்சாயத்து அறிவிக்க வலியுறுத்தி விற்பட்டு கிராம மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்துள்ளனர். மயிலம் சட்டமன்ற தொகுதி அவியூர் ஊராட்சிக்குட்பட்ட விற்பட்டு கிராம மக்கள் தங்கள் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க கோரி பலமுறை வலியுறுத்தியும் விடிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிக்காமல் விற்பட்டு மக்கள் புறக்கணித்தனர். ஒருவர் கூட வாக்களிக்க வராததால் அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர்.